ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். 13வது ஸ்லோகம். அதில் பகவான் தான் உலகத்தை படைக்கும்போது 4 பிரித்து படைச்சார், 4 வர்ணங்களா அப்படின்னு. ஆனால் அந்த பிரிவினைக்கு தான் காரணம் இல்லை. அதாவது அதுக்கு பிறகு ஏற்பட்ட 400, 40,000, 4,00,000 பிரிவினைக்கு அவர் காரணம் இல்லை அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 14வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு, இப்போ பகவான் செய்யக்கூடிய அந்த படைத்தல், அழித்தல், காத்தல் இது போல் செயல்கள்னால பகவானுக்கு பாவங்கள் எதுவும் ஒட்டாது அப்படின்ட்டு. மட்டும் இல்லை, அதனால் ஏற்படக்கூடிய பயன் எதுக்குமே அதில் பற்றுதல் இல்லாதவர் பகவான் அப்படின்றது, அதெல்லாம் அப்பாற்பட்டவர், அதெல்லாம் தாண்டியவர் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பகவான் தான் நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காருன்னா அப்போ நம்ம எல்லாருக்கும் காரணம் பகவான் தான். ஆனால் அவரே காரணம் இல்லைன்றாலே ஏற்றத்தாழ்வுகளுக்கெல்லாம் அது எப்படி அப்படின்னா, இப்போ அதுக்கப்புறம் வந்த பிரிவினைகள் விடுங்க, அது மனுஷங்க செஞ்சவங்களா இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கல இல்லையா, பல வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அப்போ அதுக்கு அவர் காரணம் இல்லையா அப்படின்னு பார்த்தா, இப்போது அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியில் பல விதமான செடிகள், கொடிகள், மரங்கள்லாம் வருது. அப்போ பூமி தான் இது எல்லாத்துக்கும் பொது காரணம்னு பார்க்கலாமா? சரி, அப்போ அதில் சில விஷச்செடிகள் வருது, முள்ளு செடிகள் வருது. அப்போ உடனே நம்ம பூமி தான் அந்த விஷச்செடி வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா. அந்த முள்ளு செடியும் அந்த விஷச்செடியும் வந்ததுக்கு அது விழுந்த விதை, அந்த விழுந்த விதை காரணம். என்ன விதை பூமியில் விழுகுதோ அதுக்கேற்றா போல் மரம் முளைக்குது. இப்போது மாமரத்தோட அந்த விதை விழுந்துச்சு அப்படின்னா, மாங்காவோட விதை விழுந்துச்சுன்னா மாமரம் முளைக்குது. பலாப்பழத்தோட விதை விழுந்ததுன்னா பலா மரம் வருது. அதுபோல் இந்த விஷச்செடிகளோ முள்ளு செடிகளோ அதுக்கு உண்டான விதைகள் விழுறதுனால அந்த செடிகள் கொடிகள்லாம் முளைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது பூமி தான் பொது காரணம், ஆனால் அந்தந்த விதைக்கு தகுந்தா போல் அந்தந்த மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் வளருது. அதுபோல் பகவான் தான் புது காரணம், ஆனால் அவங்களுடைய பாவ புண்ணியங்கள், தட் இஸ் கர்மா, அதன் அடிப்படையாக எல்லாரும் வித்தியாசங்களோட அதுக்கு ஏற்றா போல் பிறக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது நம்ம பகவானுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லையா, அதாவது அப்போது பகவானால் எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் காரணம். ஆனால் அந்த பாவ புண்ணியங்களை போக்கக்கூடியவரும் பகவான் தான். ஏன், இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்லோகங்கள் பார்த்தோம் இல்லையா, அவதார ரகசியம் பகவானோடது யார் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா உணர்கிறாங்களோ அவங்களோட எல்லா பாவங்களும் போயிடும். சரி, எனக்கு அவதார ரகசியங்கள்லாம் தெரியாது, இல்லை தெரிஞ்சுக்கலாம் நேரம் இல்லைனா ஒன்றுமே இல்லை. இதே பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ, நீ வேறு எல்லாத்தையும் விட்டு கவலைப்படாது, என்கிட்ட மட்டும் நீ சரணட, உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நான் போக்குறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ பகவான் தான் நமக்கு பொது காரணம். நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், நம்மளுடைய கர்மாக்கள் தான் நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு பல வித்தியாசங்களோடு நம்ம பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த பாவங்களையும் போக்கக்கூடியவர் அந்த பகவானே. நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சோன்னா அப்படின்றத நம்ம இந்த ஒரு பூமி, விஷச்செடிகள், மாமரம், பலாமரம் அப்படின்ற அந்த உதாரணத்தோடு புரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.